ஒரு மாசத்துக்கு முன்னாடி தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய மஞ்சுநாதர் கோயில் ஒரு புனிதமான விஷயமா தான் பக்தர்களும் சரி பொதுமக்களும் சரி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படியே ஒரு நிலைமையே மாறிடுச்சுன்னே சொல்லலாம். தர்மஸ்தலாவில் நடந்த மர்ம மரணங்களும் அதனால குழிகளும் தோண்டப்பட்டு இருக்கு. அதனால மர்மங்களும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்குது. இந்த குழிகளெல்லாம் எப்ப தோண்டி முடிப்பாங்க, அதனால மர்ம முடிச்சுகள் எல்லாம் எப்ப வெளியில வரும் அப்படிங்கிற எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எதனாலனா நிறைய குடும்பங்கள் இந்த கோவிலுக்கு வந்தவங்க காணாம போயிருக்காங்க. எப்படியாவது இதுக்கு ஒரு விடை கிடைச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இருக்கிறாங்க. தனக்கு சொந்தமான நபருடைய உடல் கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் அவங்க கிட்ட இருக்கதான் செய்யுது. அதே நேரத்துல குழிகளை தோண்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. 10வது இடத்துல குழி தோண்டும் போது மழையும் பெஞ்சிருக்கு. இருந்தாலும் அவங்க தோண்டிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இப்ப வரைக்கும் நிலைமை என்னன்னா 6வது சைட் இருக்குல்ல, அதுல மட்டும்தான் எலும்புகளே கிடைச்சிருந்திருக்கு. மற்ற இடங்கள்லாம் எந்த எலும்புகளுமே கிடைக்கல. முதல் இடத்துல தோண்டும் போது அதுல ஒரு பேன் கார்டு ஏடிஎம் கிடைச்சது. இந்த ஏடிஎம் கார்டும் பேன் கார்டுங்கிறது யாரோடதுங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க. 2-3 மாசத்துக்கு முன்னாடி மஞ்சள் காமாலையால ஒரு ஆண் உயிரிழந்திருக்கிறாரு. அவரோட பேன் கார்டு தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதை சிறப்பு புலனாய்வு குழு தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஏடிஎம் கார்டு யாரோடதுன்னா அந்த ஆணோட தாயாரோட தான். ஆனா அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க. அதனால இந்த முதல் சைட்ல எடுத்த ஏடிஎம் கார்டும் பேன் கார்டும் இந்த மரணங்களுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. இந்த தர்மஸ்தலாவில இப்ப வரைக்கும் மர்மம் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஏற்கனவே ஒருத்தர் புகார் கொடுத்திருந்தார்ல, இப்ப இன்னொருத்தரும் புகார் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீனேஜ் பொண்ணு, ஒரு 12ல இருந்து 13 வயசு இருக்கும், அந்த பொண்ணு அந்த இடத்துலதான் புதைக்கப்பட்டதா அவர் சொல்லியிருக்கிறார். இவரோட பெயர் தான் பார்த்தோம்னா ஜெயந்த். இவர் ஒரு சமூக ஆர்வலரும் கூட. ஆரம்பத்துல ஒருத்தர் புகார் கொடுத்திருந்தார்ல, முகமுடி எல்லாம் போட்டுக்கிட்டு, அதே மாதிரி இவர் முகமுடி எல்லாம் போட்டுக்கல, தன்னை வெளிப்படையாவே காமிக்கவும் செஞ்சிருக்கிறார். இவர் இந்த புகார் என்ன தெரிவிச்சிருந்தாருன்னா, எந்த ஒரு ப்ரொசீஜருமே ஃபாலோ பண்ணாம அந்த பெண்ணை புதைச்சிருக்கிறதா சொல்லியிருந்தாரு. எப்படின்னா, யாராவது இறந்து போனாங்கன்னா முறையான சட்ட விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி தான் அவங்களே புதைக்கப்பட செய்யணும். ஆனா இந்த விஷயத்துல எதுவுமே பின்பற்றப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏனோ தானு ஒரு நாய் இறந்துகிட்டதா எப்படி புதைப்பாங்க, அதே மாதிரிதான் அந்த பெண்ணை ஒரு அலட்சியமா அந்த உடலை புதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த புகார்ல அவர் தெரிவிச்சிருக்கிறார். இப்படி ஒரு புகார் பதிவு பெற்றிருக்க அதே நேரத்துல கடந்த 15-20 வருஷமாவே தர்மஸ்தலாவில் நிறைய மரணங்களும் நடந்திருக்கு. இது வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு கீழே தர்மஸ்தலாவில் பதிவான அந்த மரணங்கள் குறித்து ஒரு தகவலும் கேட்கப்பட்டிருந்துச்சு. இதுல எந்த வருஷம் கேட்கப்பட்டிருந்துச்சுன்னா, 2000 தொடங்கி 2015 வருஷம் இடைப்பட்ட காலத்துல தர்மஸ்தலாவில் நடந்த மரணங்கள் இல்லைன்னா தற்கொலையா இருக்கலாம், இல்லைன்னா வேற மரணங்களா கூட இருக்கலாம். இந்த இடைப்பட்ட காலத்துல மரணங்கள் குறித்து தான் தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கேட்கப்பட்டுச்சு. ஆனா போலீஸ் கிட்ட இருந்து என்ன ரிப்ளை வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடைப்பட்ட காலத்துல நடந்த மரணங்கள்லாம் இருக்குல்ல, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே அழிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல தர்மஸ்தலாவில் வேலை பார்த்திருந்தவர் ஒரு புகார் கொடுத்திருந்தார்ல, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 1995 இருந்து 2014 வரை அவர் அங்க வேலை பார்த்து அவர் சொல்லியிருந்தார். அதுலயும் பாத்தீங்கன்னா அவர் 1997 வருஷத்துல இருந்து தான் பிணங்களை புதைச்சதா அவர் சொல்லியிருந்தார். இதுல பாத்தீங்கன்னா அந்த டைம்லயும் இந்த டைம்லயும் ஒத்து போற மாதிரி தான் இருக்குது. போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த டைம்ல உள்ள ரெக்கார்டு எல்லாமே டெலிட் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து யாரோ ஒருத்தருக்காக தான் இந்த வேலையெல்லாம் பார்த்த மாதிரியே தெரியுது. அதனால இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதுக்காக அழிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்கு. போலீஸ் தரப்புல இருந்து என்னதான் காரணங்கள் சொன்னாலுமே இதை ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சமூக ஆர்வலரும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அந்த இடத்துல எல்லாம் குழி தோண்டிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல முன்னாள் ஊழியர் இருக்கார்ல, அந்த விசில் போலர், அவருக்கு ஒரு மிரட்டலும் வந்துதான் தகவலும் வெளியாயிருக்கு. அது யார்கிட்ட இருந்ததுன்னா அந்த எஸ்ஐடி டீம்ல இருந்துதானா. இந்த நிலையில தான் தர்மஸ்தலாவை பத்தியோ மஞ்சுநாத சுவாமி கோயிலை பத்தியோ அறக்கட்டளை பத்தியோ யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடையும் முன்னாடி விதிச்சிருந்தாங்க. அந்த தடைப்பட்டப்போ 8000க்கு அதிகமான யூடியூப் வீடியோ நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவும் போட்டிருந்தாங்க. இந்த தடைப்பட்ட நீதிபதி யாருன்னு பார்த்தோம்னா, தர்மஸ்தல அறக்கட்டளைக்கு சொந்தமான கல்லூரியில தான் அவர் படிக்கவும் செஞ்சிருக்கிறார். மங்களூர்ல தான் அவர் படிச்சிருக்கிறார். இவர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கோயில் நிர்வாகத்தோடைய ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய வழக்கறிஞராகவும் இருந்திருக்கிறார். அதனால அந்த நீதிபதியை இந்த வழக்கு அவர் விசாரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தடையும் போட்டுக்கிறாங்க. அதனால இந்த 8000 யூடியூப் வீடியோக்களை நீக்க விதிக்கப்பட்ட தடையை கர்நாடக உயர்நீதிமன்றம் நீக்கவும் செஞ்சிருக்கு. இனி இந்த கோயிலை பத்தி யாருனாலும் வெளிப்படையா பேசவும் செய்யலாம். இந்த கேஸோட முக்கியமான திருப்பு முனையா கர்நாடகாவில் உள்ள தர்மஸ்தலா நேத்ராவதி நதிக்கு பக்கத்துல 11வது சைட் தோண்ட ஆரம்பிச்சாங்க. அந்த சைட்டை தோண்டும் போது சில மனித எலும்புகளும் கிடைச்சிருந்திருக்கு. இப்படி இந்த சைட்ல மனித எலும்புகள் கிடைச்சதுனால இந்த கேஸ் இன்னும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. இதுல 9ல இருந்து 12 வரையான சைட் நேத்ராவதிக்கு பக்கத்துல நெடுஞ்சாலை பக்கத்துல தான் அமைஞ்சிருக்கு. 13வது சைட் நேத்ராவதிக்கு பக்கத்துல அஜூரியோட இணைக்கிற சாலையில தான் இருக்குது. என்னதான் இவங்க இத்தனை சைட்டை தோண்டினாலுமே அவங்க நினைச்சபடி இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால தர்மஸ்தலாவோட ஜிபிஆர் மூலம் ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வழக்கறிஞரான மஞ்சுநாத் கோரிக்கையும் விடுத்திருக்கிறாரு. அதுல தோண்டப்பட்ட இடங்கள்லயும் அதோட சுற்றில பகுதியிலையும் எலும்பு கூடுகளை கண்டறியறதுக்கு ஜிபிஆரை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஜிபிஆர் அப்படின்னா என்னன்னா, கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார். இதுல உயர் அதிர்வெண் ரேடியோ அலைகளை வெளிப்படுத்தவும் செய்யும். இந்த ரேடியோ அலைகள் என்ன பண்ணணும்னா, நிலத்துக்கு அடியில இருக்கிற மண், பாறைகள், அப்புறம் குழாய், அப்புறம் வெற்றிடங்கள் வழியா ஊடுருவும் செய்யும். அதுல அங்க என்ன இருக்கு அப்படிங்கறத 2D அல்லனா 3D வரைபடங்களை அதை காட்டவும் செய்யும்.
எதுக்காகனா கடந்த 10-15 வருஷமா இங்க மழை காத்து பற்று தர்மஸ்தலாவில நிலப்பரப்பே மாறி இருக்கும். நிறைய வெள்ளமும் ஏற்பட்டிருக்கும், பெருமழையும் வந்துகிட்டே இருந்திருக்கும். அதனால அங்க இருக்கிற நிலப்பரப்பு நிறைய மாற்றங்களை வந்திருக்கும். அதனால அங்க குழி தோண்டும் போது எந்த அளவுக்கு கிளாரிட்டியா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அதனால இந்த ரேடரை பயன்படுத்தினா அந்த நிலப்பகுதியில் அடியில எலும்பு கூடு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கண்டறியவும் முடியும். இப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பரபரப்பா போயிட்டு இருக்கிற சமயத்துல தான் எஸ்ஐடி குழுவோட தலைவரான பிரணாப் முகர்ஜி இடமாற்றம் செய்யப்பட போறாரு அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. இப்ப இந்தியாவை எதிர்பார்த்துட்டு இருக்கிற இப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது எதுக்காக அவரை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இப்ப டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் இதுக்கு ஒரு தெளிவான பதிலே கிடைக்கும் செய்யல. 6வது சைட்ல மட்டும்தான் மனித எலும்பு கூடுகள் 25 கிடைச்சது. அதுவும் உடஞ்ச பாகங்களா தான் கிடைச்சது. அப்புறம் ஒரு சொன்னபடி இந்த சைட்ல ரொம்பவே முக்கியமானது. கர்நாடகாவில் இருக்கிற தர்மஸ்தலா கோயில் ரொம்பவே பிரபலமானது. இந்த கோயில் ட்ரஸ்ட்டுக்கு மட்டுமே 4 லட்சம் கோடிக்கு அதிகமான சொத்து இருக்குது. இந்த ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமா ஸ்கூலு, காலேஜ், அப்புறம் ஆயுர்வேத மையங்கள் அப்படி நிறைய இருக்குது. இந்த தர்மஸ்தலாவுக்கு கோயிலுக்கு வந்து நிறைய பெண்கள் தான் காணாம போனதா புகாரா வந்திருக்கு. அப்ப வந்து 100க்கு அதிகமான பெண்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப 4000க்கு அதிகமான பெண்கள் காணாம போனதா இப்ப புள்ளி விவரம் சொல்லிட்டு இருக்கு. பிரணாப் முகர்ஜி இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கப்பட போறாரா, அதே நேரத்துல ரேடார் இங்க கொண்டு வர போறாங்களா அப்படிங்கறத வரும் நாட்கள்ல தான் இதுக்கு முறையான பதிலும் கிடைக்கும் செய்யும்.